அனைவருக்கும் வணக்கம். இது உங்கள் ஸ்ரீ ஐஏஎஸ் அகாடமி விழுப்புரம். இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இன்று நடைபெற்றக்கூடிய TNUSRB அதில் முதன்மை எழுத்து தேர்வு, அதாவது ஸ்கோரிங் எக்ஸாமினுடைய விடை குறிப்புகள் தான் பார்க்க போகிறோம். மாணவர்கள் இந்த வீடியோவை முழுமையாக பாருங்கள். நிச்சயமாக இன்றைக்கி நடைபெற்றக்கூடிய பிசி தேர்வு அப்படிங்கிறது நிறைய எதிர்பார்த்த வினாக்கள், நம்ம வகுப்புகளை டிஸ்கஸ் பண்ண மாதிரி நிறைய எதிர்பார்த்த வினாக்கள் நமக்கு வந்திருக்குது. ஸோ ரொம்பவே மகிழ்ச்சியான ஒரு விஷயம். ஸோ வாங்க நம்ம டைரெக்டாக ஆன்சருக்கு என்னென்ன இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஓகேவா? ஸோ ஃபஸ்ட் ஒன், குறைந்தபட்ச ஆதரவு விலை பொறுத்துக அப்படின்னு சொல்லி ஒரு கேள்வி கேட்டிருப்பாங்க. இந்த பொறுத்துக அப்படிங்கிற கேள்வியை நம்ம ஈஸியாக பிக் பண்ணியிருக்கலாம். ஸோ நம்ம கிளாஸில் சொன்ன மாதிரி பொறுத்துகலாம் எப்படி எடுக்கணும் அப்படின்னு சொல்லியிருப்போம். ஸோ மூணாவது பாயிண்ட்டு பாருங்கள், தேசிய உணவு பாதுகாப்பு சட்டம், அதுக்கு ஆப்ஷன் ஏ. அப்போ மூணாவது பாயிண்டில் ஆப்ஷன் ஏ எங்கே இருக்குதோ அதுதான் ஆன்சர் அப்படின்னு நம்ம எடுத்துருக்கணும். ஸோ குறைந்தபட்ச ஆதரவு விலை யார் கொடுக்குறாங்க அப்படின்னா இந்திய உணவு கழகம். ரெண்டாவது, வேளாண் கொள்கை அப்படிங்கிறது பொருளாதார நிலைத்தன்மை. ஸோ மூணாவது, உணவு பாதுகாப்பு சட்டம் அப்படிங்கிறது நமக்கு 2013ஆம் ஆண்டு கொண்டு வந்திருப்பாங்க. தாதாபாய் நவ்ரோஜி தனிநபர் வருமானம் குறித்த முதலாக கணக்கீட்டை வெளியிட்டிருப்பார். ஓகேவா? ஸோ தாதாபாய் நவ்ரோஜி ஆப்ஷன் 4 பாம்பே. ஸோ அப்போ முதல் கேள்விக்கு ஆன்சர் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா ஆப்ஷன் டி. ஸோ இரண்டாவது, சிங்கப்பூரில் நடைபெற்றக்கூடிய ஃபிடே உலக செஸ் சாம்பியன்ஷிப் போட்டியில் தங்கம் வென்றவர், முதல் பரிசு பெற்றவர் யார் அப்படின்னா நம்முடைய தொம்மராஜு குகேஷ், டி குகேஷ் அப்படிங்கிறவர் தான். தமிழ்நாட்டை சேர்ந்த செஸ் வீரரான டி குகேஷ் 2024ஆம் ஆண்டு நடைபெற்றிருக்கக்கூடிய சிங்கப்பூரில் நடைபெற்ற உலக ஃபிடே செஸ் சாம்பியன்ஷிப் போட்டியில் தங்கப்பதக்கம் வென்றிருப்பார். அதுக்கு மூணாவது கேள்வி பாருங்கள், பொறுத்துக்க கேள்வி தான், ஈஸியாக நம்ம எடுத்துக்கலாம். இந்தியாவினுடைய முதல் பெண் பிரதமர் இந்திரா காந்தி. ஸோ 1 பாம்பே எங்கே இருக்கோ அதுதான் ஆன்சரு. ஒரே ஒரு இடத்துல தான் இருக்குது, ஈஸியாக எடுத்துக்கலாம். இந்தியாவினுடைய பெண் குடியரசுத் தலைவர், முதல் பெண் குடியரசுத் தலைவர் யார் அப்படின்னு சொன்னால் பிரதிபா பாட்டீல். முதல் பெண் மக்களவைத் தலைவர் மீரா குமார். முதல் பெண் பழங்குடியின குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு. ஓகேவா? ஸோ அப்போ ஆப்ஷன் சி தான் இதுக்கு கரெக்டான ஆன்சர். நாலாவது கேள்வி பாருங்கள், திறந்த விதை தாவரம் எது? நான் கிளாஸில் நிறைய வாட்டி ஷார்ட்கட்டில் சொல்லியிருப்போம். ஸோ திறந்த விலை, ஜிம் அப்படிங்கிறது எப்போவுமே திறந்தே இருக்குது, நாம் தான் அங்கே போகிறதுக்கு மெனக்கட்டுறது கிடையாது அப்படின்லாம் படிச்சிருப்போம். ஸோ அப்போ திறந்த விதை தாவரம் அப்படின்னு சொல்லி அதுக்கு எடுத்துக்காட்டு கேட்டுக்க அப்படின்னா ஜிம்னோஸ்பெர்ம், ஞாபகம் வச்சுக்கோங்க. ஐந்தாவது கேள்வி, தேர்தல் ஆணையர்களுடைய பதவிக்காலம் 6 ஆண்டுகள் அல்லது 65 வயது வரை. ஸோ தேர்தல் ஆணையர்களுடைய பதவிக்காலம். ஆறாவது கேள்வி பாருங்கள், பொறுத்துக கேட்டிருப்பாங்க. ஸோ பொறுத்துக அப்படிங்கிறது வங்கப்பிரிவினை ஆப்ஷன் பி 1905, பெருங்கலகம் ஆப்ஷன் டி 1857. ஸோ பிடி எங்கே ஆப்டாக வருதோ அதான் ஆன்சரு. இந்திய தேசிய காங்கிரஸ் ஆரம்பித்தது ஆப்ஷன் ஏ 1885, லக்னோ ஒப்பந்தம் 1916. ஸோ BDCAC அதான் ஆன்சர். ஆப்ஷன் பி தான் கரெக்டான ஆன்சர் ஆறாவது கேள்விக்கு. ஏழாவது கேள்வி பாருங்கள், தவறான இணையை கண்டறிகன்னு கேட்டிருப்பாங்க. ஸோ மின்கலம் அப்படிங்கிறது மின்னாற்றலை சேமிக்கக்கூடிய சாதனம், கரெக்டு தான். மின் சுற்று அப்படிங்கிறது மின்சாரம் பாயக்கூடிய பாதை. மின் உருகிங்கிறது தப்பு. ஓகேவா? ஸோ மின் உருகி அப்படிங்கிறது தவறானது. ஏன்னா ஃபியூஸ் மெட்டலாக நம்ம தாமிரம் எக்குலாம் படிக்க மாட்டோம், ரைட்? ஸோ ஃபியூஸ் மெட்டல் அப்படின்னு சொல்லி லெட்டு படிச்சிருப்போம். ஓகேவா? காரியம் அப்படின்னு படிச்சிருப்போம். ஸோ இது தாமிரம்லாம் அதில் வராது. மின்னழுத்தத்தினுடைய அலகு வோல்ட். ஸோ ABD மூணுமே கரெக்டு. ஆப்ஷன் சி தான் தவறானது. ஸோ அதுக்கடுத்து பாருங்கள், எட்டாவது கேள்வி, வாக்கியம் 1 வாக்கியம் 2ன்னு கொடுத்துருப்பாங்க. தாவர பகுதி இலையின் புறத்தோலின் மேல்புறம் உள்ள கியூட்டிக்கல் அடுக்கின் வழியாக நீராவி போக்கு நடைபெறுகிறது, கரெக்டு. இலை துளைகள் மூலம் வாயு பரிமாற்றம் நடைபெறும். O2 உள்ளெடுக்கவும் CO2 வெளியிடவும் செய்கிறது அப்படிங்கிறது. பட் இலை துளைகள் மூலம் வாயு பரிமாற்றம் நடைபெறும் அப்படிங்கிறது கரெக்டான ஒரு பாயிண்ட்டு தான். பட் இதுக்கு இந்தாண்ட O2 அப்படிங்கிறது வெளிவிடப்படவும் கார்பன் டை ஆக்சைடை உள்ளிழக்கவும் செய்கிறது அப்படின்னு கேட்கணும். ஸோ அப்போ 1வது பாயிண்ட்டு சரி, 2வது பாயிண்ட்டு தவறு. ஸோ ஆஸ் பர் தி ஆப்ஷன்ஸ் நமக்கு 1வது பாயிண்ட்டு மட்டும் சரி. 8வது கேள்விக்கு ஆப்ஷன் ஏ கரெக்டு. ஸோ 9வது கேள்வி, வாங்கும் சக்தி ஸ்கூல் புக்கில் இருக்கக்கூடியது, ஏற்கனவே ரிப்பீட்டபிளாக கேட்டிருக்கக்கூடிய கொஸ்டின். ஸோ வாங்கும் சக்தி சமநிலையின் அடிப்படையில் இந்தியா எத்தனாவது பெரிய பொருளாதாரமாக இருக்கிறது அப்படின்னா 3வது பொருளாதாரம். ஆப்ஷன் சி இதுக்கு தான் கரெக்டான ஆன்சர். அதுக்கடுத்து தவறான இணையை கண்டறிக அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. ஸோ உலகளாவிய வளம் அப்படிங்கிறது நீர், கரெக்டு தான். அதே போல் புதுப்பிக்கக்கூடிய வளம் அப்படிங்கிறது சூரிய ஒளி, புதுப்பிக்க இயலாத வளம் அப்படிங்கிறது நிலக்கரி. ஓகேவா?
ஸோ புதுப்பிக்கக்கூடிய வளம் அப்படிங்கிறது. இதில் தனிநபர் வளம் அப்படிங்கிறது திமிங்கல புனுகு அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. ஸோ தனிநபர் வளம் இது மட்டும் கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும். ஸோ அதனால் இது தவறான இணையாக இருக்கலாம். ஸோ 10வது கேள்விக்கு ஆன்சர் ஆப்ஷன் பி. 11வது கேள்வி பாருங்கள். இப்போ தான் இந்திய நகரங்களின் சிறப்புகள் நம்ம கிளாஸில் படிச்சிருப்போம். அரபிக்கடலின் அரசி எது அப்படின்னு சொன்னால் கொச்சின். அரபிக்கடலின் ராணி என்று அழைக்கப்படக்கூடிய துறைமுகம் எது அப்படின்னா கொச்சின். 12வது கேள்வி, இந்திய சுரங்க பணியகம் எங்கே இருக்குது அப்படின்னு சொல்லி, இதுவுமே நாங்கள் நகரங்களின் சிறப்புகள் தலைப்பில் தான் வரும். ஸோ இந்திய சுரங்க பணியகம் எங்கே இருக்குது அப்படின்னா தன்பாத்தில் இருக்கக்கூடியது. ஜார்க்கண்ட் மாநிலம் தன்பாத்தில் இருக்கக்கூடியது. இரும்பு சாரா தொழில்நுட்ப மேம்பாட்டு மையம் ஹைதராபாத். ஸோ 12வது கேள்விக்கு ஆப்ஷன் பி 2 மட்டும் சரி அப்படிங்கிறதா கரெக்டான ஆன்சரு. 13வது கேள்வி பாருங்கள், பொறுத்துக டைப்பான கொஸ்டின் தான். ஸோ ஒளி இழைகள் அப்படின்னு கேட்டிருப்பாங்க. ஒளி இழைகள் அப்படின்னு சொன்னால் எதுக்காக பயன்படுகிறது அப்படின்னு கேட்டோம்னா முழு அக எதிரொலிப்புக்காக பயன்படுகிறது. ஸோ வாகனங்களின் பின்னோக்கு கண்ணாடியாக எதற்கு அப்படின்னா குவியாடி இருக்குது. ஒளி விலகல் அப்படிங்கிறது படுகதிர், விலகு கதிர், படுபுள்ளி, வரையப்படும் குத்துக்கோடு ஆகியவை ஒரே தளத்தில் அமைந்தால் தான் ஒளி விலகலே நடக்கும். ஸோ பல் மருத்துவர் பயன்படுத்துவது குழியாடி. ஸோ 4வது பாயிண்டில் சி இருக்கணும், அதுதான் ஆன்சர். ஆப்ஷன் ஏ பிடிஏசி அப்படிங்கிறதா 13வது கேள்வி கரெக்டான ஆன்சர் ஆப்ஷன் ஏ. 14வது கேள்வி, தடுப்பு காவல் கைது சட்டம் எந்த பிரிவின் கீழ் சில வழக்குகளில் கைது செய்து தடுப்பு காவலில் வைப்பதற்கு என பாதுகாப்பு உரிமை அறிவிக்கப்படும் அப்படின்னு சொன்னால் பிரிவு 22 தடுப்பு காவல் கைது சட்டம். ஓகேவா? ஸோ அதுக்கடுத்து 15வது கேள்வி பாருங்கள். 1863 ஐசிஎஸ் தேர்வில் தேர்ச்சி பெற்ற முதல் இந்தியர் யார் அப்படின்னு சொன்னால் சத்யேந்திரநாத் தாகூர். ஆப்ஷன் சி தான் கரெக்டான ஆன்சரு. 16வது கேள்வி பாருங்கள். உத்தரகாண்ட் மாநிலத்தில் இருக்கக்கூடிய குகைகள் பொறுத்துகன்னு கேட்டிருப்பாங்க. தப்கேஸ்வர் கோவில் மற்றும் ராபர்ட் குகை இது உத்தரகாண்டில் இருக்கக்கூடியது. ஸோ அதுக்கு அடுத்தது மத்திய பிரதேசத்தில் பாண்டவர் குகைகள் இருக்குது. பாண்டவா கேவ் சட் மத்திய பிரதேசம். சத்தீஸ்கரில் டும்சர் குகைகள். ஆந்திராவில் போரா குகைகள். இது ஒரு நல்ல கொஸ்டின். ஸோ DCBA இதான் ஆன்சர் ஆப்ஷன் டி. ஓகேவா? ஸோ பொறுத்துக அப்படிங்கிறது குகைகள் வச்சு ஜியாகிரஃபியில் கேட்டிருப்பாங்க. 17வது கேள்வி, நகரங்களின் சிறப்புகள் அப்படிங்கிற தலைப்பில் நாம் நடத்தினதில் 3வது கேள்வி கேட்டிருக்காங்க. ஆசியாவின் டெட்ராய்டு என்று அழைக்கப்படக்கூடிய நகரம் எது அப்படின்னு சொன்னால் சென்னை. ஓகேவா? ஸோ அதுக்கடுத்தது நாணயங்கள் சிலைகள் உருவாக்கக்கூடிய வெண்கலம் காப்பர் அப்படிங்கிற கலவையில் இரும்பு இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்டிருப்பாங்க. அறிவியல் உபகரணங்கள் உருவாக்கக்கூடிய மெக்னீலியம் என்ற அலுமினிய கலவையில் இரும்பு உள்ளது அப்படின்னு சொல்லி கேட்டிருப்பாங்க. ஸோ இந்த ஒரு 18வது கேள்விக்கு மட்டும் உங்களுக்கு நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் எக்ஸாக்டாக ஆன்சரோட. 19வது கேள்வி பாருங்கள். தமிழ்நாட்டினுடைய மாநில பறவை எது அப்படின்னு கேட்டிருப்பாங்க. மரகத புறா. ஸோ தேசிய சின்னங்கள் படிங்க, மாநில சின்னங்கள் படிங்கன்னு சொல்லியிருந்தேன். அந்த வகையில் தமிழ்நாட்டினுடைய மாநில பறவை அப்படின்னு கேட்டிருப்பாங்க. ஸோ அதுக்கடுத்து 20வது கேள்வி பாருங்கள். செயல்படக்கூடிய எரிமனை ஹவாயில் இருக்கக்கூடிய மௌனலோபா. இது ஒரு பொறுத்துக்க நம்ம பொறுத்திருந்தோம்னாலே இந்த ஆன்சர் என்னவோ கரெக்டாக நம்ம எடுத்துருக்கலாம். ஓகேவா? ஸோ செயல் இழந்த எலிமறை அப்படிங்கிறது கிளிமாஞ்சோரோ. தான்சானியா நாட்டில் இருக்கக்கூடிய ஆப்பிரிக்காவில் இருக்கக்கூடிய கிளிமாஞ்சோரோ அப்படிங்கிறதா செயல் இழந்த எரிமலை. கூட்டு அல்லது அடுக்கு எரிமலை அப்படிங்கிறது செயின்ட் ஹைலண்ட்ஸ் எரிமலை அமெரிக்காவில் இருக்கக்கூடியது. கேடைய எரிமலைக்கு உதாரணம் ஃபியூஜி ஜப்பான். ஓகேவா? ஸோ CDBA. நமக்கு 20வது கேள்விக்கான ஆன்சர் என்ன சார்னா ஆப்ஷன் டி. 21வது கேள்வி பாருங்கள். பிக்னோமீட்டர் அப்படிங்கிறது எதை அளக்க பயன்படக்கூடியது அப்படின்னா திரவத்தினுடைய ஒப்படர்த்தியை அளக்க பயன்படக்கூடியது. ஓகேவா? ஸ்பிக்மானோமீட்டர் அப்படிங்கிறது திரவத்தினுடைய ஒப்படர்த்தியை அளக்க பயன்படக்கூடியது. எனக்கு இதில் கொஞ்சம் டைப்பிங் மிஸ்டேக் இருக்குது. ஸோ ஞாபகம் வச்சுக்கோங்க. 22வது கேள்வி, இந்திய தேர்தல் ஆணையத்தின் தலைமையிடம் எங்கு அமைந்துள்ளது அப்படின்னு கேட்டிருப்பாங்க. புதுடெல்லி. ஸோ தேர்தல் ஆணையத்தில் 2 கேள்வி கேட்டிருக்காங்க. ஒன்று தலைமையிடம் கேட்டிருக்காங்க, இன்னொன்று ஏற்கனவே பார்த்தது தேர்தல் ஆணையருடைய பதவி காலம் அப்படின்னு கேட்டிருப்பாங்க. அதுக்கடுத்தது மின்சாரத்தை கடத்தக்கூடிய அலோகம் அப்படின்னு கேட்டிருப்பாங்க. கார்பன் மின்சாரத்தை கடத்தாது, போரான். ஓகேவா? ஸோ கார்பன் அப்படிங்கிறது மின்சாரத்தை கடத்தாது. எது தான் கடத்தும்னா போரான் மட்டும்தான் கடத்தும். ரைட். ஸோ பூமத்திய ரேகைக்கு 24வது கேள்வி. பூமத்திய ரேகைக்கு மிக அருகில் அமைந்திருக்கக்கூடிய இந்திய நகரம் எது அப்படின்னு சொன்னால் சென்னை. பூமத்திய ரேகை கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய 4 ஆப்ஷனில் பூமத்திய ரேகைக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய நகரம் எது அப்படின்னா நாம தான், சென்னை தான். ஓகேவா? ஸோ அதுக்கு அடுத்தது தவறான இணையை கண்டறிக. கெமிஸ்ட்ரியில் கேட்டக்கூடியது. இதுவரை கண்டறியப்பட்ட தனிமங்கள் 118 கரெக்டு. திரவ நிலையில் உள்ள உலோகம் பாதரசம் கரெக்டு. அலோகங்கள் அப்படின்னு சொல்லி சல்ஃபர் பாஸ்பரஸ் கொடுத்துருப்பாங்க, அதுவும் கரெக்டு தான். உலோக போலிகள் அப்படிங்கிறது காரியம் தாமிரம் கொடுத்துருப்பாங்க, அது கிடையாது. உலோக போலிகள் அப்படின்னா ஜெர்மானியம், ஆன்டிமனி,
இந்த மாதிரி ஒரு சிலது இருக்கும் ரைட்டா. ஸோ அதுதான் உலோகப் போலிகள் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. காரியம் தாமிரம் அப்படிங்கிறது உலோகப் போலிகளில் வராது. 26வது கேள்வி பாருங்கள். கிபி 7ஆம் நூற்றாண்டில் சீன பயணி யுவான் சுவாங் காஞ்சிபுரத்திற்கு வருகை தந்தார். ஸோ பல்லவர்கள் காலத்தில் புத்த சமயம் செழித்தோங்கியது அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஸோ இதில் நமக்கு ஒன்று மட்டும் சரி, கூற்று ஒன்று மட்டும் சரி. பல்லவர்களுடைய காலத்தில் புத்த சமயம்லாம் செழித்துவங்களை என்ன சமயம் அப்படின்னு சொன்னால் சமண சமயம் செழித்துவங்கி இருக்கும். ஓகேவா. ஸோ இங்கே புத்தம்னு கொடுத்துருப்பாங்க, அது தவறு. அதுக்கடுத்தது 27வது கேள்வி பாருங்கள். நிதி ஆயோக் அப்படிங்கிறது 2015 மார்ச் 1ன்னு கொடுத்துருப்பாங்க. ஸோ 2015 வருஷம் கரெக்டு தான். ஆனால் ஜனவரி 1ஆம் தேதியிலிருந்து செயல்பட துவங்கியது. ஸோ ஜனவரி 1ங்கிறது கரெக்டு. இந்திய ரயில்வேயானது மிக குறைந்த அளவில் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. ஆனால் மிக அதிக அளவில் பணியாளர்கள் கொண்ட பொதுத்துறை நிறுவனம். ஸோ அப்போ ரெண்டுமே தப்பு. ஆன்சர் என்ன சார் அப்படின்னு சொன்னால் ஆப்ஷன் டி தான் கரெக்டான ஆன்சர். 1 மற்றும் 2 தவறு. அதுக்கடுத்தது 28வது கேள்வி. தவறான இணையை கண்டறிக அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. தமனி அப்படிங்கிறது வழங்கு குழாய்கள் கரெக்டு தான். அதே மாதிரி சிறை அப்படிங்கிறது பெரும் குழாய்கள் கரெக்டு தான். இரத்த சிவப்பணுக்கள் என்ன சார்னா எரித்ரோசைட்டுகள். ஓகேவா. இரத்த வெள்ளை அணுக்கள் தான் லியூகோசைட்டுகள். அதே மாதிரி இரத்த தட்டுகள் எது அப்படின்னா த்ராம்போசைட்டுகள்னு படிச்சிருப்போம். ஸோ சிவப்பணு எரித்ரோசைட்டு, வெள்ளையணு லியூகோசைட்டு, இரத்த தட்டுகள் த்ராம்போசைட். ஓகேவா. ஸோ அப்போ தவறான இணை கேட்டிருப்பாங்க. ஆப்ஷன் டி இரத்த தட்டுகள்ங்கிறது தவறு. அதுக்கடுத்தது 29வது கேள்வி. விரைவாக பழங்களை பழுக்க வைக்கக்கூடிய வாயு எது அப்படின்னு சொன்னால் எத்திலீன் அப்படிங்கிறது கரெக்டான ஆன்சரு. அதுக்கடுத்து 30வது கேள்வி பாருங்கள். தென்மேற்கு பருவமழை காலம் இது வச்சு நம்ம ஈஸியாக எடுத்தலாம். ஜூன் டு செப்டம்பர். வடகிழக்கு பருவமழை காலம் அக்டோபர் டு டிசம்பர். ஸோ தென்மேற்கு பருவமழை காலம் ஜூன் டு செப்டம்பர். 3ல் ஆப்ஷன் டி இருக்கணும். அதே மாதிரி 4ல் ஆப்ஷன் ஏ இருக்கணும். ஸோ ஆப்ஷன் சி தான் இங்கே கரெக்டாக பொருந்தது. வறண்ட காலநிலை அப்படிங்கிறது ஜனவரி டு மார்ச். வெப்ப காலநிலை அப்படிங்கிறது ஏப்ரல் டு மே. ஓகேவா. ஸோ 30வது கேள்விக்கு ஆன்சர் என்ன சார் அப்படின்னா ஆப்ஷன் சி. 31வது கேள்வி பாருங்கள். எழுத்து பொறிப்புகள் பற்றிய படிப்பு. எழுத்து பொறிப்புகள் பற்றிய படிப்புக்கு பேர் என்ன சார் அப்படின்னா கல்வெட்டியல், எபிகிராஃபி அப்படின்னு படிச்சிருப்போம். ஸோ நம்ம அறிவியல் படிப்புகள் அப்படின்னு சொல்லி அதெல்லாம் கொடுக்கும்போது கொடுத்துருப்பேன். எபிகிராஃபி அப்படின்னா என்ன சார் அப்படின்னு சொன்னால் கல்வெட்டியல். ஓகே. ஸோ ஞாபகம் வச்சுக்கோங்க, எழுத்து பொறிப்புகள் பற்றிய படிப்பு. அதுக்கடுத்து 32வது கேள்வி பாருங்கள். நுகர்வோர் பாதுகாப்பு சட்டம் கரெக்டு தான் 1986. சட்ட அளவீட்டு சட்டம் அதுவும் கரெக்டு தான் 2009. அத்தியாவசிய பொருட்கள் சட்டம் 1955. இதெல்லாமே உங்களுக்கு நிறைய வாட்டி சொல்லியிருக்கிறது தான். பொருட்களின் சட்டம்னு கொடுத்துருப்பாங்க. என்ன சார் அப்படின்னு சொன்னால் தவறு. 1986. அப்போ 1986 என்ன சார் வரும் அப்படின்னா நுகர்வோர் பாதுகாப்பு சட்டம் தான் வரும். பொருட்களின் சட்டம் அப்படின்னு சொல்லி எதுவுமே கிடையாது. அது மொத்தமே ஒன்றுமே கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கக்கூடியது. ஸோ அதனால் ஆன்சர் எடுத்துடலாம். ஸோ அதுக்கு அடுத்தது மீத்தேன் மூலக்கூறில் கார்பன் அணுவினுடைய இணைதிறன் என்ன அப்படின்னு கேட்டிருப்பாங்க. ஸோ மீத்தேனுடைய வாய்ப்பாடு என்ன அப்படின்னா CH4. அதில் கார்பன் அணுவினுடைய இணைதிறன் அப்படின்னு சொல்லி கேட்டோம்னா ஆப்ஷன் ஏ 4 அப்படிங்கிறது அதனுடைய இணைதிறனாக இருக்கும். 34வது கேள்வி பாருங்கள். ஒளியின் திசை வேகத்தில் செல்லக்கூடிய கதிர்கள், ஒளியினுடைய திசை வேகத்திற்கு இணையாக செல்லக்கூடிய கதிர்கள் எது அப்படின்னு சொன்னால் காமா கதிர்கள். ஓகேவா. ஒளியின் திசை வேகத்திற்கு இணையாக செல்லக்கூடிய கதிர்கள் காமா கதிர்கள். 35வது கேள்வி பாருங்கள். பாலைவனங்களே இல்லாத கண்டம் எது அப்படின்னு கேட்டிருப்பாங்க. ஐரோப்பா. பாலைவனங்களே இல்லாத கண்டம் ஐரோப்பா. ஸோ 36வது கேள்வி. இந்தியா மற்றும் பாகிஸ்தான் ஆகிய நாடுகளுக்கிடையே அமைதியுடன் இணங்கி இருத்தலுக்கான 5 கொள்கைகள் 1954ஆம் ஆண்டு ஏப்ரல் மாதம் 28ஆம் நாள் கையெழுத்தானது. அதுதான் கரெக்டு. பஞ்சசீல கொள்கைன்னு படிக்கிறோம். ஸோ பஞ்சசீல கொள்கை அப்படிங்கிறது எந்த வருஷம் எந்த டேட்டுன்னு கொடுத்துருப்பாங்க. ஸோ கரெக்டான ஒன்று தான். அதே மாதிரி சார்க் நாடுகளின் கூட்டமைப்பு என்பது தெற்காசியாவில் அமைந்திருக்கக்கூடிய 8 நாடுகளுடைய பொருளாதார மற்றும் புவிசார் அரசியல் அமைப்பாகும். இதுவுமே கரெக்டு தான். ஸோ ஆப்ஷன் சி 1 மற்றும் 2 சரியானது. 37வது கேள்வி பாருங்கள். தவறான இணையை கண்டறிக. முதல் வட்டமேசை மாநாடு 1932ன்னு கொடுத்துருப்பாங்க. ஸோ அதுவே தவறு தான். ஓகேவா. ஸோ முதல் மாநாடு 1930 நடக்கக்கூடியது. 3வது மாநாடு தான் 32 நடக்கும். ஸோ அதுக்கு அடுத்தது 38வது கேள்வி பாருங்கள். CE அப்படிங்கிறது எலக்ட்ரானிக் மற்றும் எலக்ட்ரிக் பொருட்களுடைய பாதுகாப்பை உறுதி செய்கிறது அப்படின்னு கேட்டிருக்காங்க. கரெக்டு. அதே மாதிரி ISO அப்படிங்கிறது தங்கம் மற்றும் வெள்ளி ஆபரணங்களின் பரிசுத்தம் உட்பட பல்வேறு பொருட்களுடைய தரத்தை உறுதி செய்கிறது அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. ஸோ இது கொஞ்சம் தவறு. ஸோ தங்கத்தினுடைய முத்திரை என்ன சார் அப்படின்னா 916 ஹால்மார்க் அப்படின்னு பயன்படுத்தும். ISO கிடையாது. தங்கத்தை பொறுத்தவரை நம்ம பயன்படுத்தக்கூடிய முத்திரை என்ன அப்படின்னு சொன்னால் ஹால்மார்க். ஸோ அப்போ நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய விடை குறிப்புகளின்படி 1 சரி 2 தவறு. ஸோ 1 மட்டும் சரி அப்படிங்கிறத நம்ம கொடுத்துக்கலாம். ஓகே. ஸோ அதுக்கடுத்து 39வது கேள்வி பாருங்கள். நோய் காரணிகளில் பொண்ணுக்கு வீங்கி அப்படிங்கிறது மிக்சோ வைரஸ். ஸோ பொண்ணுக்கு வீங்கி அப்படிங்கிறது
மிச்சோ வைரஸ், சாதாரண சளி ரெனோ வைரஸ், 2ல் ஏ எங்கே இருக்கோ அதான் ஆன்சரு. ஸோ டைஃபாய்டு சால்மோனல்லா டைஃபி 3ல் டி, 2ல் ஏவும் 3ல் டியும் இருக்கணும். ஸோ அதுதான் ஆன்சரு. ஸோ பொண்ணுக்கு வீங்கி மிக்சோ வைரஸ், பரோட்டிடிஸ், சாதாரண சைலி ரெனோ வைரஸ், டைஃபாய்டு சால்மோனல்லா டைஃபி, சின்னம்மை வாரிசெல்லா லோஸ்டர். ஓகேவா? ஸோ 39வது கேள்விக்கு ஆப்ஷன் டி தான் கரெக்டான ஆன்சரு. 40வது கேள்வி பாருங்கள். போக்சோ சட்டம் நிறைவேற்றப்பட்ட ஆண்டு நிறைய வாட்டி சொல்லியாச்சு, 2012. ஸோ போக்சோ சட்டம் 2012 நிறைவேற்றுறாங்க. அதுக்கடுத்தது 41வது கேள்வி பாருங்கள். மோலார் பருமன். ஸோ இந்த பொறுத்துக்கு ஈஸியாக நம்ம எடுத்துக்கலாம். என்ன சார் அப்படின்னா அவகேட்ரா எண்ணை வச்சு ஈஸியாக எடுத்துக்கலாம். அப்போ அவகேட்ரா எண் அப்படின்னா 6.023 × 10⁻23. ஸோ அதுதான் அவகேட்ரா நம்பர் அப்படின்னு சொல்லுவோம். 2ல் டி எங்கே இருக்குது அப்படிங்க பார்த்தோம்னா அதுதான் ஆன்சரு. ஆப்ஷன் ஏ தான் கரெக்டான ஆன்சர். ஓகேவா? ஸோ அப்போ மோலார் பருமன் அப்படின்னா 22,400 மில்லி லிட்டர். அவகேட்ரா எண் 6.023 × 10⁻23. நீரினுடைய மூலக்கூறு நிறை 18 கிராம், கார்பன் டை ஆக்சைடின் மூலக்கூறு நிறை 44 கிராம். ஓகே. ஸோ 42வது கேள்வி பாருங்கள். தவறான இணையை கண்டறிகன்னு கேட்டிருப்பாங்க. சரக்கு மற்றும் சேவை வரி. ஸோ சரக்கு மற்றும் சேவை வரி அப்படிங்கிறது ஜிஎஸ்டி எப்போ கொண்டுட்டு வராங்க அப்படின்னா 1/7/2017 கொண்டு வராங்க. கரெக்டு தான். 2வது நேர்முக வரி சேவை வரி அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. ஸோ இதுதான் தவறு. அப்போது சரக்கு மற்றும் சேவை வரி ஜிஎஸ்டியே ஒரு மறைமுக வரி தான். ஸோ அப்போ சரக்கு மற்றும் சேவை அப்படிங்கிறது ஒரு மறைமுகமாக கொடுக்கக்கூடிய வரி. ஆனால் நேர்முக வரிக்கு உதாரணமாக கொடுத்துருப்பாங்க. ஸோ 42வது கேள்வி தப்பு. ஓகேவா? ஆப்ஷன் சி ஆடம் ஸ்மித் வரி விதிப்பு கொள்கை கரெக்டு தான். விற்பனை வரி பொருட்களுடைய மீது விதிக்கப்படக்கூடிய விதி கரெக்ட். ஸோ அதுக்கடுத்தது 43வது கேள்வி பாருங்கள். மின் முலாம் பூசுதல் அப்படிங்கிறது மின்னோட்டத்தினுடைய வேதி விளைவாக நடக்கக்கூடியது. மின் சலவை பெட்டி நீர் சூடேற்றியாகவே மின்னோட்டத்தினுடைய காந்த விளைவாக நடைபெறக்கூடியது. 1 மற்றும் 2 சரி. 43வது கேள்விக்கு ஆப்ஷன் சி கரெக்ட். 44வது கேள்வி. இந்தியாவினுடைய முதல் ராக்கெட் ஏவுதளம் ஸ்ரீஹரிகோட்டாவில் இருக்கக்கூடிய சதீஷ் தவான் ஏவுதளத்தில் அமைக்கப்பட்டிருக்கு. கரெக்டு தான். 2வது ராக்கெட் ஏவுதளம் தமிழ்நாட்டில் தூத்துக்குடி மாவட்டம் குலசேகரப்பட்டினத்தில் அமைக்க அடிக்கல் நாட்டப்பட்டு வருகிறது. ஸோ 2மே கரெக்டு. 44வது கேள்வி ஆப்ஷன் சி 1 மற்றும் 2 கரெக்டு. ஸோ அதுக்கடுத்தது பாருங்கள். 45வது கேள்வி. முதல் மகளிர் பல்கலைக்கழகம், முதல் பெண் மத்திய அமைச்சர், மக்களவையில் பதவி வகித்த முதல் பெண் சபாநாயகர் இப்போ தான் கொடுத்துருப்பாங்க. இப்போ தான் பார்த்தோம் மீரா குமார். ஏற்கனவே இந்த கேள்வி கேட்டிருப்பாங்க. திரும்பவும் 2வது முறையாக ரிப்பீட் ஆகக்கூடிய. எவரெஸ்ட் சிகரத்தை அடைந்த முதல் பெண் பச்சேந்திரி பால். 4ல் பாம்பே. அதே மாதிரி 3ல் டி, 4ல் பாம்பே. ஸோ 45வது கேள்விக்கு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி தான் கரெக்டு. ஸோ முதல் மகளிர் பல்கலைக்கழகம் மகரிஷி கார்வே கொண்டுட்டு வராங்க. முதல் பெண் மத்திய அமைச்சர் யார் அப்படின்னு சொன்னால் விஜயலட்சுமி பண்டிட். அதே மாதிரி மக்களவையில் பதவி வகித்த முதல் பெண் சபாநாயகர் மீரா குமார். எவரெஸ்ட் சிகரத்தை அடைந்த முதல் பெண் பச்சேந்திரி பால். ஸோ அப்போ இதுதான் நம்முடைய பொது அறிவுக்கான ஆன்சர் கீ. இந்த ஆன்சர் கீ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். விஷ் யூ ஆல் தி பெஸ்ட். இது உங்கள் ஸ்ரீ ஐஏஎஸ் அகாடமி விழுப்புரம். நம்முடைய ஸ்ரீ ஐஏஎஸ் அகாடமியில் 2026 குரூப் 4 தேர்விற்கான 1 இயர் பேட்ச்சு டிஎன்பிஎஸ்சி தேர்வில் வெற்றி பெற்ற நபர்களால் நடத்தப்பட்டு வருகிறது. ரெகுலர் மற்றும் வீக்கெண்ட் கிளாஸஸ் அவைலபிள். டெஸ்ட் பேட்ச் ஆல்சோ அவைலபிள். நீங்கள் குரூப் 4 எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் ஆகணும் அப்படின்னு நினச்சி அடுத்து உங்களுடைய தயாரிப்புகளை தொடர விரும்பும் பொழுது நிச்சயமாக விழுப்புரம் மற்றும் அதன் சுற்றுப்புறத்தில் இருக்கக்கூடிய மாணவர்களுக்கு நம்முடைய ஸ்ரீ ஐஏஎஸ் அகாடமி வழிகாட்ட தயாராக இருக்கிறது. பயன்படுத்தி கொள்ளுங்கள். நன்றி.